அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 18ஆம் தேதி, அதாவது நாளை சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரம் என்ன? இந்த சந்திர கிரகணம் எங்கெல்லாம் தெரியும்? எந்தெந்த இடங்களிலெல்லாம் பார்க்க முடியும்? இந்த கிரகணத்தால் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் என்ன? பரிகாரங்கள் என்ன? இந்த கிரகணத்தின் போது நாம் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாது என்ன என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூன்றுமே நேர்கோட்டில் வரும்போது இந்த சந்திர கிரகணம் நிகழ்கிறது. பூமியின் நிழலானது சந்திரன் மீது விழுவதால் சந்திரன் முழுவதுமாகவோ அல்லது பாதியாகவோ மறைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வுக்கு தான் சந்திர கிரகணம் என பெயரிடப்பட்டுள்ளது. பெரும்பாலும் இந்த நிகழ்வானது பௌர்ணமி நாட்களில் ஏற்படும் நிகழ்வாகும். இந்த கிரகணம் இந்திய நேரப்படி செப்டம்பர் 18ஆம் தேதி காலை 6:11 மணிக்கு தொடங்கி காலை 10:17 மணிக்கு முடிவடைகிறது. இந்த கிரகணம் எங்கெல்லாம் தெரியுமா? ஐரோப்பா நாடுகள், ஆசியாவில் சில பகுதிகள், ஆப்பிரிக்கா நாடுகள், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், ஆர்டிக் ஓசன், அண்டார்டிகா ஓசன் உள்ளிட்ட பல இடங்களில் இது தெரியும். இந்த கிரகணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் தனுசு, மகரம், மிதுனம், கும்பம், துலாம், மீனம். இந்த 6 ராசிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எளிய பரிகாரம்: கிரகணத்தின் போது உங்களின் மனதிற்கு பிடித்த தெய்வங்களை நினைத்து ஐபம் தியானம் செய்யலாம். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமோ நாராயணா, ஸ்ரீ ராமஜெயம், ஓம் சரவணபவ போன்ற மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்கலாம். சந்திர கிரகணம் முடிந்த பின்பு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து விளக்கேற்றி அருகிலுள்ள கோயிலுக்கு நீங்கள் சென்று வரலாம். கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை: கிரகணம் நடைபெறும் சமயத்தில் கிரகண அலைகள் உங்களை தாக்காமல் இருக்க வெளியே செல்லக்கூடாது. குறிப்பாக குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லவே கூடாது. கிரகண நேரத்தில் சாப்பிடவும் கூடாது. கிரகணத்தின் 1 மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின்போ தான் நீங்கள் சாப்பிட வேண்டும். கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் கத்தி உள்ளிட்ட கூர்மையான பொருட்களை தொடவோ கையில் வைத்திருக்கவோ கூடாது. கிரகண சமயத்தில் சண்டை, அவதூறு சொற்களை தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை: சந்திர கிரகண நேரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது நல்லது. யாகசாலை அமைத்து ஹோமங்கள் செய்வது மிகவும் பலன் தரும். கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்க உணவுப் பொருட்களில் தர்ப்பை புல் போட்டு வைப்பது மரபாகும். கிரகண சமயத்தில் இஷ்ட தெய்வங்களை நினைத்து ஜபம், தியானம் செய்வது கூடுதலான பலனை தரும். மாணவர்கள் பாட புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம். சந்திர கிரகணம் முடிந்ததும் தண்ணீரில் உப்பு, மஞ்சள், 3 வேப்பிலையை கலந்து குளித்தால் கிரகணத்தால் ஏற்பட்ட கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் மடியும். கிரகணம் முடிந்த பிறகு வீட்டை நன்றாக கழுவி சுத்தம் செய்து நாமும் நன்றாக சுத்தமான பின்னர் சுவாமி படங்களை சுத்தம் செய்து விளக்கேற்றி இறைவனை வழிபட நன்மை உண்டாகும்.